வணக்கம் மக்களே, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வேல்மாறல் பாடலோட அடுத்த பாடல் திசைக்கிரிய முதற்குலிசன் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலுங்க. இந்த பாடலோட விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல போட்ட வீடியோல எல்லாம் சொன்ன மாதிரி தான் வேல்மாறல் படிக்கிறதுனால உங்களுக்கு மாற்றங்கள் நிறைய கிடைச்சிருக்கும். அந்த மாதிரி கிடைச்சிருந்தா இந்த வீடியோவோட கமெண்ட்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரான்னு டைப் பண்ணுங்க போதும். ஏன்னா வேல்மாறல் படிக்காம நிறைய பேர் கஷ்டத்துல இருப்பாங்க. அவங்க எல்லாருமே பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சு அவங்களும் அந்த பாடலை பாடி அவங்க பலன் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த பாடலோட விளக்க உரையை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த பாடலை ஒரு தடவை பாடிடலாங்க. திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென்ன முகட்டினிடை பறக்க அற விசை தவிர ஓடும். திசைக்கிரிய முதற்குலிசன் அறுத்த சிறை முளைத்ததென்ன முகட்டினிடை பறக்க அற விசை தவிர ஓடும். இதோட பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திசைக்கிரிய 8 திசைகளிலும் உள்ள மலைகள் முதற்குலிசன் தேவர்களில் முதன்மை வாய்ந்த இந்திரன் அறுத்த சிறை முளைத்ததென ரெக்கைகள் மறுபடியும் முளைத்தது. ஒரு காலத்துல இந்திரன் மலைகளின் ரெக்கைகளை எல்லாம் வெட்டினான் அப்படின்னு புராணம் சொல்கிறதுங்க. அந்த மாதிரி வெட்டி எறியப்பட்ட ரெக்கைகள் மீண்டும் முளைத்தது போல முகட்டினிடை பறக்க அண்ட உச்சியில் நடுவில் பறந்து கொண்டு அந்த வானத்துல உச்சியில அந்த மலைகள் எல்லாம் பறந்து வருவது போல காட்சி அளிக்கின்றது. அறவிசைத்து அந்த வேல் அளவிலா வேகம் கொண்டு வானத்தின் உச்சியில பறக்கும் போது அந்த மலைகளுக்கெல்லாம் மீண்டும் ரெக்கை முளைச்ச மாதிரி காட்சி அளிக்குது. முருகன் வேல் அவ்வளோ வேகமா போகுது அப்படிங்கிறாங்க. அதிர ஓடும் அகில உலகங்கள் நடுங்கும்படி விரைந்தோடும். எல்லா இந்த உலகமே நடுங்குற மாதிரி அவ்வளோ வேகமா அந்த வேல் பறந்து செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேலோட வேகத்தை பத்தி பாடுறத இந்த பாடல். மறுபடியும் இந்த பாடலோட விளக்கத்தை சொல்றேன். 8 திசைகளிலும் இருக்கிற மலைகளுக்கு முதல்ல ரெக்கைகள் இருந்துதான். அந்த மலைகளுக்கு இருக்கிற ரெக்கைகள் எல்லாத்தையுமே இந்திரனால வெட்டி எறியப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அந்த வெட்டி எறியப்பட்ட ரெக்கைகள் மீண்டும் முளைத்தது போல மலைகளோட கூர்மையான உருவமும் ரெக்கைகளை வச்சு பறந்து போனா எப்படி இருக்குமோ அது மாதிரி வானத்துல உச்சியில பறந்து போகும்போது ரெக்கை முளைத்து பறப்பது போல காட்சி அளிக்குது. அதுவுமே அண்டம் நடங்க அதிர வைப்பது போல வேகமாக செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இந்த காட்சி அந்த மலைக்கு ரெக்கை முளைப்பது போல இருக்குது அப்படிங்கறத ஒப்பிட்டு சொல்றாங்க. இப்போ இதை நம்ம வாழ்க்கையோட நம்ம எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறோம் அப்படின்னா, நமக்கு ஏதாவது ஒரு துன்பம் நேர்ந்தது அப்படின்னு நம்ம கடவுள்கிட்ட வேண்டும் போது அந்த வேல் எல்லாமே, அதாவது உலகமே நடுநடுங்கி அதிருவது போல நம்மளை காப்பதற்கு வேல் பறந்து வருவான். இந்த வேலை பத்தின புகழ பாடுறதுதான் இந்த வேல் மாறலுங்க. இந்த வேல் நம்மளை எப்படியெல்லாம் காத்தருளுது அப்படின்னு சொல்றதுதான் இந்த பாடலோட பொருளுங்க. வேல் மாறல் பாராயணம் பண்ண வீடியோவோட லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா போய் பாருங்க. இன்னைக்கு இந்த பாடலோட விளக்க உரை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களோட உற்றார் உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை இப்பதான் முதலா பாக்குறீங்க என்னோட சேனல்ல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மீண்டும் அடுத்த வேல்மாறல் பாடலோட விளக்க உரையில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.